வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல இது எங்கள் குடும்பம் என்று சொல்வதா, கழக குடும்பம் என்று சொல்வதா, ஒட்டுமொத்தமாக சொன்னால் நமது குடும்பம் என்ற நிலையிலே தான் இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அன்பில் அவர்களுடைய கழகப்பணி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞரிடத்தில் எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருந்தார், தலைவர் கலைஞருக்கு எந்த அளவிற்கு துணையாக இருந்தார். இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கழகத்தை உருவாக்குவதற்கு, கழகம் இன்றைக்கு கம்பீரமாக ஓங்கி நிற்பதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த அன்பில் அவர்கள் கடைசி வரையில் கழகத்திற்கு, தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதைத் தொடர்ந்து அவருடைய திருமகன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவர் எனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு உற்ற நண்பனாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள். ஆகவே அப்படி தொடர்ந்தது அந்த உறவு. அதற்கு பின்னால் இங்கே வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில், குறிப்பாக உதயநிதி இடத்தில் எந்த அளவுக்கு நட்போடு பழகி அவர் இன்றைக்கு வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று, அமைச்சராகவும் பொறுப்பேற்று, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். சட்டமன்றத்தில் உரையாற்றினாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினாலும் சரி, எந்த புள்ளி பொருளையும் கையிலே வைத்துக் கொள்ளாமல் எதையும் படபடவென்று கம்ப்யூட்டரை போல பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவரை பார்த்து எல்லோரும் பாராட்டுகிற போது அவருடைய தந்தை, என்னுடைய அருமை நண்பர் பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக இது இப்படி தொடர்ந்து இன்னும் அது அன்பிலோடு முடியல, தலைவர் கலைஞரோடு முடியல, என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமொழியோடு முடியாது. அதே போல் நம்முடைய உதயநிதி மகேஷோடு முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.